இங்கே ஒரு வெளிநாட்டு சுற்றுலா பயணி வருகிறார்கள். ஐயோ, அவங்கள்ட்ட பேசினேன். நெதர்லாந்து வெளிநாட்டில் இருந்து வராங்களாம் சுற்றுலா. அப்போ வாங்க கொஞ்சம் பேசணும்னு சொன்னால் வரல, பயந்துட்டு போகுது. ஒரு லேடிஸ் எவ்வளோ தைரியமாக வந்துருக்கு பார்த்தீங்களா? வெளிநாட்டில் சைக்கிளில் வருது பார்த்தீங்களா? அங்கேருந்து பிளைனில் வந்து இங்கே சைக்கிளில் எடுத்து நம்ம இடத்துல சுற்றுலா வரைக்கும் என்ன தைரியமாக வருது பார்த்தீங்களா? சரி, உங்கள் வியாபாரத்தை பற்றியாவது கேட்பேன். நீ என்ன செய்ய? நான் ஒரு ஜூஸு நானும் சாப்பிட்டு அவங்களும் கொடுக்கலான்னு நினச்சேன். உங்கள் கரும்பு வியாபாரம் எப்படி போய்ட்டுருக்கு? நல்லா போய்ட்டுருக்கா? என்ன விலை இப்போ? சரி, எனக்கு ஒரு கரும்பு ஜூஸ் போடுங்க. நெல்லிக்காய் இருக்கா? நெல்லிக்காய் இருக்கா? சரி, இதை போடுங்க. ஐஸ் இல்லாமல் தரணும் என்ன? கொஞ்சம் நெல்லிக்காய் கூட வாங்கி வச்சுருக்கேன் கேட்டீங்களா? ஆமாம், நெல்லிக்காய் கூட நல்லா இருக்கும். சரி, வியாபாரத்தை பற்றி செய்தி ஏதாவது சொல்லுவீங்களா? எப்படி வியாபாரம் எப்படி இருக்குது? மழை இல்லைன்னா வியாபாரம் நடக்கும், மழை இருந்தால் ஒன்றும் விற்காது இல்லையா? சரி, இந்த ஊர் பேர் என்ன? வேர்கிளம்பி. நானும் இங்கே வேர்கிளம்பியில் ஒரு ஆளை பார்க்க தான் வந்தேன். வார நேரம் வெளிநாடு நெதர்லாந்து அவங்கள பார்த்தேன். கைகட்டினவர் நிற்கல, வர பேசினேன். நோ ரிப்போர்ட் இங்கிலீஷில் பேசுது, அவ்வளோதான். சரி, எனக்கு ஒன்று ஐஸ் வேண்டாம். சரி, முன்னால் என்ன வேலை பார்த்தீங்க தலைவரை? கொத்த வேலை. இப்போ வேலை இல்லாதனால போகல, இப்போ உடம்பு முடியல. என்ன அசுகம்? என்ன அட்டாக்கா? ஐயோ, எல்லா இடம் இப்படி தான் இருக்கு இல்லையா? ம், சரி. இப்போ மருந்து எடுத்துகிட்டு இருக்கலாம்? நாட்டு மருந்து எடுத்துக்கலாம்? ஆஸ்பத்திரி மருந்து சர்ஜரியை பண்ணியாச்சு. சரி, அதுக்கடுத்து நல்லா இருக்கு. அப்போ நம்ம என்னென்னா அதிகமாக இந்த அட்டாக் வர காரணமே எனக்கு தெரிஞ்சது இந்த உணவு தான். நம்ம பொரிச்சது கண்டது கடியெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்குள்ளே உடல் பயிற்சி இல்லாத அப்படியெல்லாம் இருக்கிறதுனால தான். அதனால் நம்ம உணவை கண்ட்ரோல் பண்ணணும், அப்படி தானே? இனியும் வந்து நீங்கள் உணவை கண்ட்ரோல் பண்ணுங்கள். பொரிச்சதெல்லாம் சாப்பிடக்கூடாது. முன்னால் வந்து சாப்பிட்ட வர வெத்தலை பாக்கு போடுவாங்க இல்லையா? அந்த துவர்ப்பு சக்தி எதுலேயுமே நம்ம சாப்பிடுறது இல்லை. இப்போ இந்த பாக்குக அந்த பாக்குக சக்தி உடம்புல போச்சுன்னா இந்த இரத்த குழாய்க்குள்ளே இருக்க அடைப்பு எல்லாமே போயிடும். இதை ஆங்கில மருத்துவங்க சொல்ல மாட்டாங்க. ஆங்கில மருத்துவம் சொல்லியாச்சுன்னா அவங்களுக்கு வியாபாரம் நடக்காது அப்படின்னு தகவல். உண்மையாக பையா, நான் நிறைய நாட்டு மருந்து புக்கில் எல்லாம் படிச்சிருக்கேன். பழைய காலத்து ஆட்கள் வந்து நிறைய விஷயங்கள் நல்லா பண்ணியிருக்கு. இன்றைக்கி வியாபார நோக்கத்தில் என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. நம்ம சொல்லியது பழைய ஆட்களுக்கு அது நூலில் படித்தது இல்லை, வேற ஒன்றும் தெரியல. நீங்களும் வந்து நம்ம இயற்கை வழியே சாப்பிட்டு பாருங்கள். சரி தலைவரை, இப்படி ஒரு செய்தி காட்டுங்க. ஓகே, மகிழ்ச்சி.